அனைவருக்கும் வணக்கம். மாமல்லபுரம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த கடற்கரை கோவில். தமிழர்களினுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிக நேர்த்தியான எடுத்துக்காட்டு தான் இந்த கடற்கரை கோவில் மாமல்லபுரத்தில் இருக்குது. இந்த பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடற்கரைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறது இந்த கடற்கரை கோவில். பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கருங்கல்ல சிற்பங்கள், முழுக்க முழுக்க கருங்கல் பாதைகள், இங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், முழுக்க முழுக்க கருங்கல்லையே கட்டியிருக்கக்கூடிய கோபுரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றுவதன் விதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய மாமல்லபுர கடற்கரை கோவில். இதை வெளியே நின்று தான் நம்ம தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடற்கரை கோவில். அப்படியே ரெண்டு திசையில், ஒரு திசையில் பார்த்தீங்கன்னா கடற்கரை கோயில் பார்க்கலாம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்காள விரிகுடா கடலில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆடி பாடி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குளிச்சுட்டு இருக்காங்க கடல் அலையில். ஆமாம், இது வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவில். இப்போ குறிப்பாக திருச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு வழித்தடம் வேணும். திருச்சியிலேருந்து நம்ம சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து நேரடியாகவே பேருந்து வசதி இருக்குது. 515 அப்படிங்கிற ஒரு பேருந்து இருக்குது. அது நேராக கேளம்பாக்கம் வழியாக மாமல்லபுரம், திருப்பூரூர் வழியாக மாமல்லபுரமே வந்துடும். ரொம்ப தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிக ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக திகழ்வது தான் இந்த மாமல்லபுரம். அந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து நம்ம ஊர் வெயில் ஆரம்பிக்கல, இருந்தபோது குடையை பிடிச்சிக்கிட்டு இந்த நம்ம கடற்கரை கோவிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரசிக்கிறாங்க. மாமல்லபுரம் கடற்கரை கோவில். நன்றி.